8/2/2026 அன்று தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை சார்ந்த உதவி பொறியாளர் சங்கம் மற்றும் பொறியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து கிளைகளிலிருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய கலந்து அந்த கூட்டத்தை சிறப்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தோட முக்கியமான கோரிக்கை எங்களோடது என்னன்னா, 7வது ஊதியக்குழு ஊதியம் வந்து பொறியாளர்களுக்கு இன்று வரை அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது தான். 6வது ஊதியக்குழு ஊதியத்தை கலைஞர் ஆட்சியில் தந்த போதும் இந்த ஆட்சிக்கு அமையம் இருக்கும்போது நாங்கள் அது எங்களுக்கு குறைக்கப்பட்ட போது இந்த ஊதியத்தை நாங்கள் மீண்டும் நிலைநிறுத்தி தருவோம்னு கடந்த தேர்தலில் இவங்க வாக்குறுதி அளித்ததும் அது இன்னவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது வலியுறுத்தி தான் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம். நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் லீகலாக டிபெண்ட் பண்ணி போகும்போது கோர்ட்டில் எங்களுக்கு உரிய தீர்ப்பு வழங்கப்பட்ட போதும் நீதித்துறை கொஞ்சமும் செவி சாய்க்காமல் அந்த பழைய தடை செய்யப்பட்ட ஆணையை திரும்பவும் அமல்படுத்துறதுனால எங்கள் பொறியாளர்கள் மாதந்தோறும் வாங்கிட்டு இருக்கிற ஊதியத்தில் 20,000 இழப்பீடு செய்யவும் இந்த தீர்ப்புக்கு மாறாக நிதித்துறை செயல்படுறதுனால வாங்கிட்டு இருக்கிற ஊதியத்திலே மேலும் ஒரு 10,000 இழக்கிற சூழலில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேலே ஒரு பொறியாளருக்கு இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோரிக்கையை கடந்த 4 ஆண்டு காலமாக நாங்களும் ஆட்சி அமைப்பு கிட்ட பல்வேறு வகையில் வலியுறுத்தியும் கூட இந்த நிதித்துறை என்ற அதிகார அமைப்பு அதை செயல்படுத்த விடாமல் பொறியாளர்கள் மீது ஒரு ப்ரொஃபஷனல் அன்டச்சபிலிட்டியவே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பலவிதமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்த போதும் அதற்கு செவிசாய்க்கவே இல்லை இந்த நிதித்துறை. ஏன்னா நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகு இதை செயல்படுத்தாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இதை கேள்வி கேட்கவும் முடியும் பதில் இது ஆட்சி அமைப்பை தாண்டி அரசியல் அமைப்பையும் தாண்டி இந்த நிதித்துறையோட அதிகார அமைப்பு செயல்படுறது மக்களாட்சியோட தத்துவத்தையே கேள்விக்குறையாக்கிறதா இருக்குது. நீதிமன்றம் தான் மக்களாட்சி தத்துவத்தோட ஒரு பெரிய பாதுகாவலன்னு சொல்கிறோம். அந்த பாதுகாவலன் எங்களுக்கு வழங்கிய ஆணையை கூட இவங்க மறுத்து செயல்படுத்த மாட்டேன்னாங்கன்னா நீதித்துறை நீதித்துறையவே கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. இந்த நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் பொறியாளர்கள் தங்களோட போராட்ட களங்களை மாற்ற வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போது 29 போன மாதம் 29ஆம் தேதி வாயில் முழக்க போராட்டமாக ஒரு எச்சரிக்கையான ஒரு மணியை நாங்கள் அறிவித்தோம். இப்போது 18/2 தமிழ்நாடு முழுவதும் இருந்து பொறியாளர்கள் மற்றும் வேளாண் அலுவலர்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக ஒரு மாபெரும் பேரணியாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் நடத்த இருக்கிறோம் சென்னையில். தவிரவும் எங்களை பொறியாளர்களோட பல்வேறு நலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. வேலையில் பணி பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி எங்களை ஊதியத்துக்கு மட்டுமே போராடுற நிலைமையில் இவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ஊதியத்தோட போராட்டத்தோடையே இப்போ அடுத்ததாக டேக்ஸுன்ற மாதிரி ஒரு ஓய்வூதிய பலனை நோக்கிய ஒரு போராட்டமே இருக்குது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறோம். புதுசாக ஒரு டேக்ஸ்னு ஒரு ஸ்கீமை கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்க சாதக பாதகங்களை ஆராய்ஞ்சு அதை மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணுறோன்னு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. தவிரவும் அதற்கு பதிலாக இவங்க ஒரு புது கமிட்டியை ஆராய்ச்சி இதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிரூபிச்சிட்டாங்கன்னா பொறியாளர்கள் உட்பட வேளாண் அலுவலர்கள் அனைத்து அரசு துறை அலுவலர்களும் ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அவங்க வாழ்வில் இவங்க சொன்ன விடியல் செய்கின்றது நிகழ்ந்ததாக இருக்கும். இது குறித்து யாரையா பார்த்து பேசுவீங்களா? இது குறித்து நான் மறுபடியும் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னது தான், ஆட்சி அமைப்பை நோக்கி நாங்கள் பலவிதமான போராட்டங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்த போது அவங்க செவி சாய்க்கிறாங்க. ஆனால் அவங்களோட செவிசாய்ப்புக்கு அவங்களோட சொன்னதையும் மீறி தான் இந்த நிதி அதிகார அமைப்பு இருக்குது. இந்த நிதி அதிகார அமைப்புனால இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு 2017 ஒவ்வொரு பொறியாளரும் மாதம் 30,000 எழுந்ததுனால இவங்க சேகரித்த பணம்ன்றது 2,000 கோடிக்கு மேலே இருக்குது. இப்போ நாங்கள் கோர்ட் எங்களுக்கு ஃபேவராக ஆர்டர் கொடுக்கும்போது கோர்ட்டில் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பேர்டனில் இவ்வளோ பெரிய பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பணம் எல்லாமே மாதந்தோறும் பொறியாளர்களோட ஊதியத்தில் சேமித்த பணமாக தான் இருக்கும். இப்போ நீதித்துறை அவமதிப்பு நிதித்துறை மீது உங்கள் சங்க சார்பில் ஏதாவது நீதிமன்ற அவமதிப்பு தொடர ஐடியா இருக்கா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருந்தாலும் நான் சொன்ன இந்த ஃபைனான்ஷியல் பேர்டன் டு த கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை கோர்ட்லேயும் அவங்க சொல்லி அந்த வழக்குகளை எளிதில் விசாரணைக்கு கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் லாபி எல்லாத்தையுமே ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அதனால் கோர்ட்லேயும் வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால ஓய்வு பெறக்கூடிய பொறியாளர்களும் பதவி உயர்வில் வந்த பொறியாளர்களும் இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே சம்பளம் வாங்காத நிலையில் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானதாக இருக்குது. ஓய்வு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம்
பணத்தை அரியராக ரெக்கவரி கட்டுறதுனால அவங்க ஓய்வு பெற சூழலே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த கட்டம் என்ன சார் கொடுக்குறீங்க? அடுத்த கட்டமாக அரசனுடைய மறுபடியும் இந்த அதிகாரத்தை மீறி அரசு செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக வலியுறுத்தி நாங்கள் வந்து மாபெரும் பேரணியை வந்து 18ஆம் தேதி நடத்த இருக்கிறோம். அதற்கு செவி சாய்க்கலன்னா தான் அந்த தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பின் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை சேர்ந்து. பெயர் பொறுப்பு சார்? என் பெயர் தனசேகரன், பொறியாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை. பக்கத்தில் உள்ள கொஞ்சம் அப்படியே அறிமுகம் சார் வந்து தலைவர் பொறியாளர் சங்கம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை. இவர் பொதுச் செயலாளர் உதவி பொறியாளர் சங்கம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை. சார் ஏதாவது பேச